டேய், ஒழுங்கா பாலை போடல. இந்த வாட்டி போடுற பால் தானே உனக்கு கடைசி பால். இதோட நீ அவுட்டு தான். ஏ ஆயோ, ஐயோ யார் மேலே விழுந்துச்சுன்னு தெரியல. நல்லா ஏச போறாவ. ஏம்லே நானும் அடிச்சேன், நீ தானே பால் அடிச்ச, நீ தான் பேச்சு வாங்கிக்கணும். எனக்கெல்லாம் தெரியாது, கிட்டே அடிக்கலாம் இவ்வளோ தூரம் தூக்கி அடிப்ப. அங்கே யார் மேலே விழுந்துச்சுன்னு தெரியல, நீ நல்லா வாங்க போகிறோம். யாரில் இப்போ பால் பட்டது? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. அங்கேருந்து வந்து என் தலையில அடிபட்டு புரிய வழி. யாருன்னு சொல்லலை. இப்போ சவட்டி எடுத்துருவேன் பார்த்துக்க. நான்லாம் இல்லையே, நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் தான் பேட் வச்சிருக்கான் பற்றியெல்லாம், அவன் தான் அடித்தான். இல்லை உனக்கு அறிவு இல்லை? நடு ரோட்டில் ஏறி கிரிக்கெட் விளாடுவேன். போய் என்கிட்ட ஓரங்கிட்ட விளாட வேண்டியதானே. மூஞ்சி முகர கட்டை மாதிரி காலையிலே நல்ல மண்டையில் விழுந்துட்டு பால். சாரி ஆண்டி, நான் பார்க்கல, அதனால தெரியாமல் பட்டுடுச்சு. உனக்கு எனக்கு கண்ணு அவிஞ்சா போச்சு. இப்போ மண்டையில் விழுந்துட்டுல, இதுக்கு யாரில் பதில் சொல்லுவா? ஆளை முகர கட்டை மாதிரி நடு ரோட்டில் தான் கிரிக்கெட் விளாடணுமா? என்னது நம்ம நாலு முடியாட்டம் இருக்கு? நடு ரோட்டில் தான் கிரிக்கெட் விளாடணுமா? மனுஷ மக்கள் போகிறதா இல்லையா? லீவு விட்டா போதும், உங்கள் தொல்லை பெரிய தொல்லையாக போச்சு. பிள்ளைகளையும் மூஞ்சிகளையும் பாரு. ஆமாம், நம்ம நாலு முடியே தான். என்ன காலையிலே இவ்வளோ கோபமாக இருக்குது? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஒரு விசாரணை போடும். இருக்க வசந்தி அக்கா. நீயா சின்ன பொண்ணு? திடீர்னு யாரோ ஒரு மேலே கை வச்சோல, சரி யாரும் நினச்சி பயந்துட்டேன். நீயா கூப்பிடக்கூடாதா? திடீர்னு வந்து மேலே கை வைக்கும், ஒரே பயமாயிட்டு. வேற ஒன்றும் இல்லை. ஏன் அவ்வளோ பயப்படுறிய? ஏதாவது திருட்டு வேலை பண்ணாதான் இந்த பயப்படணும். நீங்கள் தான் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களக்கா. ஏன் இப்படி பயந்து சாவிய? இல்லை சின்ன பொண்ணு, நானே என் மாவச்சியானவ காணான்னு தேடிக்கிட்டு வந்தேனா, இந்த பயிலோ காலையிலேயே கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு பால் எடுத்து என் தலையில் போட்டணும். அந்த கோவத்தில் தான் கிடந்து ஏசிட்டு கிடந்த பற்றியா, திடீர்னு மேலே கொண்டு வந்து கை வைக்கவும் யாரை என்னமோன்னு பயந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஏக்கு சின்ன பிள்ளையோ தானக்கா, ஏதோ லீவு நேரத்தில் விளையாண்டுட்டு கிடக்காவோ, தெரிஞ்சாக்கா மேலே பட்டிருக்க போது தெரியாமல் ஏதோ பட்டுச்சு. அதுக்காக இப்படி கிடந்து சின்ன பிள்ளையில ஏசிட்டு கிடக்கிய விட்டுட்டு வேலையை பார்க்காமல என்னமோ பெரிய சண்டை கட்டி நிற்கிறிய. வாங்கக்கா போகலாம். சரி வா போவோம். அப்பாடா, காலு ஒரே வலியாக இருக்கு. செத்த உட்காந்துட்டு போவோமா? ஏய் சின்ன பொண்ணு, வசந்தியாக்கா ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களோ? உங்களை தான் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன். எதுக்காலே பார்த்தாச்சு, நல்லா தான் போச்சு. ஏங்கிதா ஏதாவது விஷயமா எங்களை பார்க்க போகிறேன்னு சொன்னா? ஆமாக்கா, உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு போனேன். நேராக உங்களே பார்த்துட்டேன்னா சரி அப்படியே விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம குழுவுக்கு எழுதிட்டு இருந்தோம்ல, அதுக்கு நாளைக்கு பேங்க்லேருந்து சாரெல்லாம் வரவ. எல்லோரும் நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. இங்கே எல்லாட்டையும் ராணி அக்காட்ட லட்சுமி அக்காட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. குழுவிலேருந்து எழுதுறதுக்காக வரவ. அதை சொல்ல தான் போயிட்டு இருந்தேன். உங்களே பார்த்துட்டு தான் சரி சொல்லிட்டு போயிடலான்ட்டு. நாளைக்கு வரவக்கா, ரெடியாக இருங்க. சரி கீதா, எவ்வளோ அமௌண்ட் தரவலாம்? ஒன்றுமே சொல்லலை, திடீர்னு வாராவான்னு சொல்லியா? அது என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு தானே சாரெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காவன். நாளைக்கு வந்தால் தான் தெரியும். நீங்கள் எல்லோரும் நேராகவே கேட்டு தெரிஞ்சுங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா குழுவில் எவ்வளோச்சும் ஒருத்தி நானாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாவ. சாரெல்லாம் வரவல்ல, அவங்கள்ட்ட நேராகவே கேட்டுக்கலாம் எல்லாமே. போன வாட்டி தான் ஒரு 80,000 போல வாங்கினோம்ல, அதுதான் எல்லாம் ஒழுங்காக கட்டியாச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதம் தான் பாக்கி இருக்குல்ல. இந்த வாட்டி ஒரு 1.5 லட்சம் போல கொடுத்தாவனா போதும். அதை வச்சு இந்த இருக்க பேங்கில் நகைவெல்லாம் கொஞ்சம் திருப்பணிக்குதான். கொஞ்சம் கேட்டுப்பாரு, 1.5 லட்சம் கேட்டுப்பாரு. ஆளுக்கு 1.5 லட்சம் வராப்புல. தெரியல வசந்தி அக்கா, எவ்வளோ வருதுன்னு தெரியல. குறைச்சலாம் ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் வரும்னு நினைக்கேன். நாளைக்கு தான் சாரு வரவில்ல. நாளைக்கு குழு நோட்டெல்லாம் வீட்டில் கிடக்க பற்றியெல்லாம் அதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து கணக்கு பார்த்துட்டு யாராருக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியல. நாளைக்கு தான் சொல்லுவாவோ, கேட்டு பார்க்கலாம்க்கா. சரிக்கா, நான் அப்படியே கிளம்பியே. நீங்கள் மிச்சம் உள்ள ஆளுகிட்ட நம்ம குழு ஆளுகிட்டலாம் சொல்லிடுங்க. என் மாவ டியூஷன்லேருந்து வந்துடுவா பற்றியெல்லாம். அப்புறம் இப்போ எல்லா பிள்ளைகளும் போயிடவன் மட்டும் எனக்காக காத்துட்ருப்பேன். நான் அழைக்க போகணும், நேரம் ஆகிட்டு. நீங்கள் சொல்லிடுங்கக்கா, நான் போயிட்டு வரேன். ராணி அக்கா லட்சுமி அக்கா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன்க்கா. பார்த்தே சின்ன பொண்ணு, இவ்வளோ கொழுப்பை பற்றியா? மாதம் சேமிப்பு பண்ண முடியும். அதுக்கு 20 ரூபா ஆளுக்கு வாங்கிக்கிறா. இதை போய் ஒவ்வொருத்தையும் சொல்கிறது இவள் வேலை தானே. இப்போ நம்மளை பார்த்தது போது நம்மள்ட்ட எல்லா வேலையும் விட்டுட்டு போயிட்டா பற்றியா? ஆனால் அந்த 20 ரூபா கொடுக்கலன்னா போதும். என்ன ஏற்றம் ஏறிட்டு வருவா தெரியுமா?